ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மகா பெரியவர் சொன்ன ஆரோக்கிய கணக்கு. மகா பெரியவர் வடநாட்டுக்கு யாத்திரை செய்துவிட்டு திரும்ப வந்து ஸ்ரீமடத்தில் அருள்பாலித்து கொண்டிருந்த காலகட்டம் தான் அது. பல ஆயிரம் மைல்கள் நடந்தே சென்று யாத்திரை செய்த களைப்பு கொஞ்சமும் முகத்துல தெரியாம அன்றைக்கு மலர்ந்த பூ போல அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருந்தாரு மகா பெரியவர். அந்த சமயத்துல அவரை தரிசிக்க வந்தவர்கள்ல நடுத்தர வயதுக்காரர் ஒருத்தர் மகான் முன்னிலையில வந்து நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினாரு. அப்படி கும்பிட்ட பிறகு அவரால் எழுந்துக்கவே முடியல. ரொம்பவே சிரமப்பட்டார். அதோட மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்து கொண்டு பெருமூச்சும் விட்டார். அந்த நபர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சுவாமி, என் உடல்நிலை இப்படிதான் அடிக்கடி சங்கடப்படுத்துகிறது. கொஞ்சம் வேகமாக நடந்தா கூட மூச்சு வாங்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு மகா பெரியவர், நீ என்ன உத்தியோகம் பார்க்கிற அப்படின்னு கேட்டார். கணக்கு வாத்தியாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்படியானா உனக்கு புரியும்படி கணக்காகத்தான் நான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீ தேகாபியாசம், அதாவது உடற்பயிற்சி ஏதாவது செய்து கொண்டிருக்கியா? பெருமூச்சு வாங்குறது என்கிறாயே, அப்படின்னா சாதாரணமாக எப்படி மூச்சு விடுவது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்க எல்லாருடைய கவனமும் அங்க திரும்பிச்சு. வந்தவர்கள் அமைதியா நிற்க மகான் தொடர்ந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு. அது எப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சமமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு. ஒருத்தர்கிட்ட கைமாற்றாக ஒரு தொகையை வாங்கினா அதை திருப்பி தரும் பொழுது முழுசாக திருப்பி தர வேண்டும். இல்லை அப்படின்னா அந்த கணக்கு சரியாகாது. என்ன, நான் சொல்ற கணக்கு சரிதானே? கேட்டு நிறுத்திய மகான் சின்ன இடைவெளி விட்டு பின்னரை தொடர்ந்தாரு. இதே கணக்கு தான் நம்ம உயிரோடு இருக்க அத்தியாவசியமான மூச்சு விடுறதுலயும் உள்ள கணக்கு. மூச்சுல எந்த அளவுக்கு காற்றை உள்ள வாங்குகிறோமோ அது வரவு. அதே அளவை திருப்பி வெளியிட வேண்டும், அது செலவு. தூங்கி கொண்டிருந்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும், அதுதான் ஆரோக்கிய கணக்கு. உள்ளே இழுக்கும் காற்று வெளியே விடும் காற்றும் சமமான அளவாக இருக்கும்படி பழகி கொண்டா பெரும்பாலான உடல் உபாதைகள் வரவே வராது. ஆனா பொதுவாக எல்லாருமே என்ன செய்கிறோம்? எது நமக்கு நல்லது செய்யக்கூடியதோ, எது நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியமோ அதையெல்லாம் கவனிப்பதில் ரொம்ப அலட்சியமாகவே நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம சுவாசிக்கணும். அதாவது ஒரு சுவாசத்திற்கு சரியாக 4 செகண்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த கணக்கை எத்தனை பேர் சரியாக செய்கிறோம்? கோபம் வந்தா சுவாசம் எகிரும், கஷ்டம் வந்தா தாறுமாறா அது மாறும், கவலை வந்தா சுவாசிப்பதுல சிரமம் வரும். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையுமே எது முக்கியமோ அதை அலட்சியப்படுத்துறோம். அப்படி தப்பாக போகிற சுவாச கணக்கை குறிப்பிட்ட நேரம் வரைக்குமாவது சரியாக செய்ய கற்றுக்கொள்ளத்தான் அமைதியாக சுவாமி கும்பிடுவது, தியானம் செய்வது, யோகாபியாசம் செய்வது, ஸ்லோகங்கள் சொல்வது, இப்படி பல விஷயங்களை வச்சிருக்காங்க. அப்படி கொஞ்ச நேரம் பழகினா அதுவே படிப்படியாக முழு நேரமா பழகி போய்விடும். முதல்ல நீ ஒன்று செய். வீணாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்திரு. அனாவசிய டென்ஷன், வீண் கோபதாபம், விருப்பு வெறுப்பு போன்றவற்றுக்கெல்லாம் இடம் தராம சுவாமி நினைவோடு இரு. அப்படி இருந்தா சுவாசம் சீராகும். பிறகு ஆரோக்கியம் தானாகவே சீராகும், ஆயுசும் வளரும் அப்படின்னு பெரியவா சொல்லி முடிக்க பிரசாதம் பெற்றுக்கொண்டு நகர்ந்தாரு அந்த பக்தர். தேக நலன் சீராக இருக்க மகா பெரியவா சொன்ன இந்த சுவாச கணக்கு அந்த பக்தருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.